ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் கோடன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ பிகம் த வில்லன் த ஹீரோ சாப்டர் 25 அண்ட் 26 பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துங்க. முக்கியமாக கடைசி எபிசோட் பார்த்துட்டு வாங்க. அந்த எபிசோடை பார்த்தா தான் அதுக்கடுத்து வர எல்லா சாப்டரும் ஈஸியாக புரியும். வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் 3 மாதத்துக்கு பிறகு பார்த்தா ஸ்னோ, அப்போனா வின்டர் டைம்னு அர்த்தம். அந்த டைம் பார்க்கும்போது அந்த குட்டி பையன் இருப்பாள், ஹாவோட தம்பி, ஐ பனி பெய்யுது அப்படின்னு வந்து அவள் ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி சியோ கத்திக்கிட்டே வரான். நான் தான் வரேன், நீங்கள் வா, நான் தான் பொண்ணு. சியோ கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போது 2 பேர் ஜாலியாக ஓடி போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹாவும் லீயும். அப்போ லீ வந்து சூடாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ஹாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை சரி சியோ அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கத்துறான். சியோவும் அந்த குட்டி பையனை பார்க்குறேன், என்னாச்சு எது கூப்பிட்றான்னு. உன்னால் ஒழுங்காக நடக்க முடியுதா? இங்கே பாரு, பனி ஃபுல்லாக கன்றாவி ஆயிடுச்சு பாரு, அங்கங்கே சொதன்னு இருக்குது, ஏன் ஒழுங்காக நடக்க மாட்டியா சியோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, அது மட்டும் இல்லை, நீ இப்படி போனேன்னா எப்படி, அப்படியே பட்டு படாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சியோ கையில் வச்சுருக்க பனியை பொத்து நம்ம ஹீரோ மேலே அடிக்கிறானா. சரி, நானே கேமுக்கு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இதான் நானே, வா 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 மேங்கோஸ்டிக் வா, உன்னால் முடிச்சதை பண்ணு அப்படின்னு 2 பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சுன்னா மூஞ்சியை வந்து வைப் பண்ணிவிட்டு, இந்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்லலை, 2 மூஞ்சிலி வந்து பொட்டுக்குன்னு படுதா, அவங்க ஜில்லுன்னு இருக்குன்னு. அப்புறம் இங்கே வாங்க ரூக்கீஸ், எல்லாத்தையும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அவங்கள முடிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொட்டுறாம மூஞ்சி வச்சுருக்கானா. இதா ஸ்பெஷல் மூவ், ஈகோ பிளாஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது எதுக்கு, இதெல்லாம் சீட்டிங்கு, மேங்கஸ்டிக் சீட்டிங் பண்ணுறான் அப்படின்னு சியோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சேர்ந்த குட்டி பையன், ஐயா இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அவனு ஷாக் ஆகுறானா. அப்போ நம்ம குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, நான் சரண்டர் அப்படின்னு சொன்னோன்னே சியோ வந்து அதுக்குள்ளேயுமா அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்குறான். ஆமாம், அப்போ தான் நான் தப்பிச்சிட்டேன்ல அப்படின்னு வந்து அவன் சொல்கிறானா. இந்த சைடு சியோ, அப்போ நீ ரெடியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வரானா. ஐயையோ விடமாட்டேன், இருந்தாலும் இதை வச்சு அடிப்பேன் அப்படின்னு சியோ ரெடியாக இருக்காளா. அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து காமிக்கிறாங்க, நம்ம சியோ மொத்தமாக வந்து ஒரு பனி உருண்ட மாதிரி ஆகிட்டானா. 2 பேர் பார்த்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அந்த குட்டி ஃபேன், ஓகே சார் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அவனு சொல்கிறான். அப்போ இந்த சைடு, வா இந்த குக்கி ரொம்ப நல்லா இருக்கு, ஆமாம் சாக்கு சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு உருவம் வருது. நீ வேணால் ஹார்ட்டை கொஞ்சம் கேட்குறியா, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு. பார்த்தா நம்ம சிஏ வந்து அந்த உருண்டையை எடுத்து போட்டு மண்டையிலே போட்டான். நம்ம ஹீரோ வந்து அம்மேன்னு கத்துறானா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட மண்டையில் வீங்கி போயிடுச்சு. இதில் இப்படி வந்துச்சு, இது இப்படி ஹார்டாக இருக்குன்னு தெரியாது, போச்சு மேங்கோ செத்துட்டான் அப்படின்னு வந்து அந்த குட்டி போய் சொல்கிறானா. ஏன்னா ஸ்னோபால் தான் பேக் பண்ணேன், அதில் எப்படி தண்ணி இருக்குன்னு தெரியாது, தண்ணி இருந்தனால ரொம்ப கெட்டியாயிருச்சு போல். அப்போ நம்ம சியோ வந்து அண்ணா என்ன ஆச்சுடா அப்படின்னு வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காள். போச்சு நம்ம கொலைப்பட்டோம் அப்படின்னு இதாக இருக்க அந்த தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருக்கானா. வந்து பார்க்குறான், அவங்க சும்மா தான் இருக்காங்க, சும்மா வந்து உன்னை ஏமாத்துறாங்க சியோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அண்ணா இது என்னாச்சுண்ணா அப்படின்னு சொன்னி நல்லா இருந்துச்சு சியோ ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கானா. சியோ அதை பார்த்து கடுப்பாகிறான். சியோ நான் எவ்வளோ டச் ஆகிட்டு தெரியுமா, எவ்வளோ உனக்கு இவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சியோ இருக்காளா. அப்புறம் இதை தடவை நீ செத்தனை பரவாயில்லன்னு சொல்லி மொத்த தண்ணி அதில் ஊற்றிட்டு வந்து அடிக்க வரேன். சரி நான் ஓடிடுறேன், நீ விட்டுரு சியோ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த பாஸ்ட் 3 மாதமாக நாங்கள் இங்கே இன்டரில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நான் அடுத்த டெரரிஸ்ட் அட்டாக்கு பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரிஜினல் காமிக் புக்கில் வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் வந்து இந்த அளவோட ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அது இப்போதைக்கு தேவையில்லை, அவள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பா. அது மட்டும் இல்லை, இப்போ என்னன்னா ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. என்னென்னா வந்து இப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கா இப்போது. அப்போ வந்து வந்து இந்த 3 மாதத்தில் நல்லா பழகிட்டாங்க போல் ஈகோ ஸ்கீமில். இந்த சைடு பார்த்தா முடிஞ்ச எப்படி அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே போகிறாங்க, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சியோ பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, ஃபைனலாக அவளும் நல்லா வார்ம் ஆகிட்டா. அப்போ அதெல்லாம் நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே, தப்பு இல்லையே. அது மட்டும் இல்லை, இந்த பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குல்ல, அது அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் என்னையே தான் ப்ளேம் பண்ணுறாங்க. அந்த பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆனதுக்கு நான் தான் காரணமாக. என் ரெப்புடேஷன் இப்போ நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த 1.2 மில்லியன்ஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் அந்த மணி எடுத்து
அந்த கில்ட்டியை யார் மேலே போகணுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் என் மேலே போடுறாங்க அவங்க தப்பிக்கிறதுக்கு. இப்படி தானே இருப்பாங்க. அப்போ தான் மக்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இதுக்கு எல்லாம் காரணம் அந்த ஈகோஸ்டோ தான், அவன் டெரரிஸ்ட் அட்டாக்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆமாம் ஆமாம், அவன் எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணிட்டான், அவன் தான் வந்து எல்லாத்தையும் இப்படி பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆமாம், எப்பவுமே வில்லன்ஸோட கோல் என்னவாக இருக்கும்? ஏதோ ஒன்று வில்லனாக இருக்கிறனால இதான் ஒரு கோலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து அதை வந்து பிளாக் டிசாஸ்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்கள பிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம சீயை வந்து ஹீரோ மேலே பச்சக்குன்னு குதிக்கிறானா, ஹீரோ பத்துருன்றான், ஐயர் ஐயே அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோ வந்து மயக்கத்துலேயே போயிட்டான். நம்ம சீயை வந்து அவங்கள பிடிச்ச பார்த்தீங்களா அப்படின்னு வந்து நம்ம சீயை வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி திரும்பி சியோவில் வந்து ஒரு பனி உருண்டை ஆக்கிட்டு ஓடிட்டு போயிட்டுருக்கான். அந்த குட்டி போய் பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த செய்தி ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நான் சிரிச்சு நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு வந்து லீ வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. இப்படியே விளாண்டுக்கிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு அடிபட்டுரும், அதனால் அதுக்கு மேலே விளாடாங்க போதும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த குட்டி பையன், ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது, டின்னர் என்ன அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம், நாங்கள் ரொம்ப விளாண்டோம், மேபி பார்பிக்யூக்கு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஆமாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சின்ன பையன். இதை சரி சரி, அப்போ ஃப்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே எல்லோரும் உள்ளே போயிடும் ஓகேவா அப்போ நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி சியோ வந்து எடுத்து தூக்கிட்டு போனோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஆமாம் ஆமாம், சியோ மறந்துடக்கூடாது. இந்த சைடு அலாரம் லவுடாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அவன் அந்த சயின்டிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கான், அந்த ஏ ரேங்க் வில்லன். இது எங்கே தப்பாக போச்சு அவன் ஷாக் ஆகுறான். டாக்டர் நம்ம இப்போ எஸ்கேப் ஆகி ஆகணும், இல்லை என்னை விடு, இது என்னால் அபேண்டன் பண்ணிட்டு வர முடியாது, இதான் என் வாழ்க்கை, இதெல்லாம் நான் ரிசர்ச் கொடுத்துருக்கேன் அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டாக்டர் ஏதோ பார்க்குறாங்க. பார்த்தா அங்கேருந்து கொடூரமாக ஒரு மான்ஸ்டர் வெளியே அப்பியர் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி வாய்ப்பில்லை டாக்டர், வாங்க போகலாம் அப்படின்னு டாக்டரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லை இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெகாமத் சப்ஜெக்ட் இது வெறும் டைப் தான், அதுக்குள்ளே இதுக்கு எப்படி அதுக்கே உணர்வு வந்துருச்சு, அதாவது அதனாலே வந்து சுயமாக சிந்திக்க முடியுது, அது எப்படி அப்போ அந்த டாக்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா அந்த ஹீரோ அசோசியேஷனை காமிக்கிறாங்க. எல்லோரும் ஷாக்காய் என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கேருந்து ஒரு வெடி சவுண்டு கேட்குது. இங்கேருந்து ஹாரு, அதாவது ஸ்டார்டஸ்ட் வேகமாக போயிட்டுருக்கா. பிரசிடென்ட் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு ஹாரு கேட்கும்போது, இங்கே பார் ஸ்டார்டஸ்ட், இதை வந்து பார் அப்படின்னு சொல்லணும். அந்த சைட் காமிக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருக்குது, அந்த பெகாமந்த் வந்து சிட்டிக்கே வந்துருச்சு. அந்த டேரக்டரும் பார்க்குறாங்க, நம்ம ஸ்டார்டஸ்ட் அதை பார்க்குறேன் என்னென்னு. அங்கே இருக்க சிவிலியன்ஸ் எல்லோரும் ஓடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அடிக்க வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தவங்க காரில் இருக்காங்க. என்னது இது அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த காருக்கு மேலே அந்த கல் வந்து விழுகுது. ஜஸ்ட்டு மிஸ் அவர் எஸ்கேப் ஆகுறாரு. ஐயோ என் காரு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உன் காரை விட்றா, அது இஷ்யூ இல்லைடா, உன் லைஃப் தான்டா முக்கியம் இன்னொருத்தர் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் என்ன அப்படின்னு கொடூரமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வர வழியில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இங்கே ஒருத்தர் வந்து அவன் பையனை பிடிச்சி வச்சுட்டு, அட கடவுளே என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டர் வேகமாக போய்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு நம்ம ஹாரு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸ்டார்டஸ்ட் காம் டவுன் ஆயிரு அப்படின்னு சொல்லும்போது, இது ஒன்றால் ஹேண்டில் பண்ண முடியாது, இது ரொம்ப பெருசுன்னு சொல்லும்போது, நான் சும்மா இப்படி நின்றுக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் வேணால் உட்காந்து பார்க்கான்னு சாப்பிடுங்க பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம ஹாரு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது அப்படின்னு வந்து அந்த பிரசிடென்ட் கேட்கும்போது ஹாரு வேகமாக இங்கிட்டு பார்க்குறான். கிளம்புவோம்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் அங்கேருந்து அப்படியே அந்த அந்த பிரிட்ஜ் இருக்கும்ல, அதில் மான்ஸ்டர் வந்து கீழே விழுந்துச்சு. ஆனால் அந்த பிரிட்ஜு டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆகிற காமிக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க, என்னாச்சுன்னு பார்த்தா அது செத்து போயிடுச்சு போல். ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் பிரசிடென்ட் கேட்கும்போது, நீ என்ன பண்ணு, இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதி எனக்கு டெஸ்கில் நாளைக்கு போட்டுரு அப்படின்னு சொல்கிறேன். பார்க்க நான் சொன்னேன், சரி சாரி அப்படின்னு நம்ம ஹாரு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அமைதியாக இருந்தால் கூட ஒன்றும் நடந்திருக்காது. இவன் இப்படி பார்க்காட சாப்பிட்றேன்னு சொல்லி நம்ம பிரசிடென்ட் ஏற்றுனால எனக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சைட் பார்த்தா
யாரோ பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம ஈகோ குரூப் தான் எல்லாரும் சூப்பர் சூப்பர் ஜாலி ஆமாம் அது நல்லா இருக்குன்னு சொல்லி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு ஸ்டார்டஸ்ட்டு உட்காந்து ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்காங்க. தேவை எனக்கு நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கணும். அவரை சொல்லி இந்த டைமில் கூட என்னை எழுத விட்டாங்களே அப்படின்னு வந்து அவன் எழுதிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் இரவில் நம்ம ஸ்டார்டஸ்ட் உட்காந்து ஏதோ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்போது வில்லனை பற்றி, அதாவது ஈகோஸ்டோட வில்லன் அப்போ வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, எல்லா பீப்புளும் என்ன நினைக்கிறாங்க, ஈகோஸ்ட் வில்லன் தான். அப்புறம் வில்லன் அண்ட் ஹீரோ ஜென்ரலாக வந்து எல்லாரும் வந்து ஈகோஸ்ட் வில்லன் நினச்சிட்டாங்க. அந்த கொரியா பிளாக் டிசாஸ்டர் ஆனதுக்கு அடுத்துலேருந்து கொரியாவோட பிளாக் டிசாஸ்டர் அந்த க்ரீச்சர் அப்பியர் ஆச்சு. அதுக்குன்னு ஓனாக இன்டெலிஜென்ட் இருந்து எக்கச்சக்கமான பேர் அழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் அமெரிக்கா எஸ்ட்ராங் ஹீரோனாலே ஃபவுல் பண்ணி ஜெயிக்க முடியாமல் போச்சு. ஆனால் அதை வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட் தானே அதோட வீக்னஸ் வாட்டர்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கொரியா பீப்புள்ஸ் அதை வந்து ஈஸியாக கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கன்க்ளூஷன் என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கு யாருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொன்னால் அந்த மேங்கோ ஸ்டிக் அப்படின்னு வந்துடுது. அப்போ வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்த்தா நம்ம ஈகஸ்ட் வந்து அந்த சியோல் பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் பண்ணியிருப்பான் அந்த டைமில். அப்போது இதுக்கு வாய்ப்பில்லையே அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா என்னதான் இருந்தானா அவன் ஒரு வில்லன், நான் ஒரு ஹீரோ, நான் தான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் ஏன் என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்மளோட ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு அடுத்த நியூஸ் காமிக்கிறாங்க. அடுத்த நியூஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சுல அந்த ஹேண்ட் குரூப் மேலே தான் வந்து எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. அந்த நாள் தான் வந்து பிளாக் டிசாஸ்டர்ன்னு சொன்னாங்க. அந்த இன்சிடெண்ட்டு அங்கே தான் எல்லா ஷாக் வேவ்ஸும் வந்துச்சு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹான் குரூப்பில் வந்து ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, அது கொலாப்ஸ் ஆனதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஹான் குரூப்பில் தான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு ஹியூமனோட ட்ரேஸ் கூட காணோம். அந்த ஹான் குரூப்பில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த சேர்மனை கூட காணோம். அப்புறம் இந்த டாக்டர் கிம் சியான் வந்து அவங்க தான் இந்த பிளாக் டிசாஸ்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே ஒரு ஆரம்பமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களும் இப்போ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இப்படி தான் எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அது தேவைதான், அவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு வந்து அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி அவங்கள வந்து அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் டுஷும் டுஷும், ஆமாம் அவங்கள அப்படியே கொலை பண்ணணும் அப்படின்னு இந்த சரி எல்லாரும் வந்து கோவம் இருக்காங்க. நீ ஜாயின் பண்ணுவல அப்படின்னு சொல்லும்போது வந்து இன்னும் நான் கொஞ்சம் தானே கோவப்பட்டேன், அதுக்குள்ளே கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்பா ரொம்ப வரி பண்ணாதீங்க, அவங்களோட தான் அவங்களே தேடிக்கிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அப்படியே விட்டுரு. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அடுத்து எல்லோரும் அங்கே கேதர் ஆயிருங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா, லீவ் வந்து என்னவோ இருக்குன்னு யோசிக்காமல் நம்ம ஹீரோ அப்போது சிஓ என்ன சொல்கிறான்னா, இவன் என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ என்ன பிளான் பண்ண போகிறான் அப்படின்னு சிஓ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சிஓ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கானா, இவன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு வந்து சிஓ சொல்லிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. அப்போ நம்ம ஹீரோ ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். இதான் ஹேண்ட் ஹிங் குரூப்போட அண்டர் கிரவுண்ட் லேப் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறானா. என்னது அப்படின்னு வந்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன இருக்குது? அப்போ நம்ம சிஓ வந்து பித்து பிடிச்ச மாதிரி, என்னது அது அப்படின்னு. ஓ இதை பற்றி சொல்கிறியா, எதுக்கு இதுக்காக மேட் ஆகிற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து டவுட் பண்ணி கேட்டுறானா. சிஓவில் பார்த்தா அப்படியே இருக்கா. இங்கே தான் B9 அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இது ரொம்ப இன்சிடென்ட் தெரியுமா அப்படின்னு நம்ம சிஓ சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அது டெரரிஸ்ட் குரூப்பு, அங்கே அவ்வளோ பெரிய இப்போ அங்கே ரொம்ப டேஞ்சரஸ் இருக்குது. அது போய் ஹீரோஸாக அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், அதுக்கு காரணம் அந்த பெகோமத், அந்த அல்டிமேட் வெப்பன் வந்து அந்த ஹேங் குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பெரிமெண்டலாக. அதனால ஒரு சூப்பர் ஹியூமன் மான்ஸ்டர் ஆர்மியாவே க்ரியேட் பண்ண முடியும், அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா அதோட லைஃப் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, அந்த லைஃப் ஃபார்மை வச்சு ஏன் அந்த ஷேடோ வாக்கரை நம்ம எபிலிட்டியை வந்து பிளாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஒரு நியூக்ளியர் பாம்பே நம்ம வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். அந்த பிளாக் டிசாஸ்டருக்கு அடுத்து வரதான் அந்த பிளாக் டிசாஸ்டர் இருந்துச்சுன்னா அது வெறும் ப்ரோட்டோடைப் தான், ஒரிஜினல் உள்ளே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கோமே இந்த சைட். அப்போ இங்கே நம்ம ஹீரோ விரித்து வச்சுக்கிட்டு, எதுக்கு எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லோரும் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. இங்கே சிஎல் அப்படின்னு பார்க்குறாங்களா, ஏன் எல்லோரும் ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது, இப்போ என்ன இது, ஸோ இந்த தடவை ஏதோ சூப்பர் ஹியூமன் மான்ஸ்டர் ஆர்மி
அப்போ இந்த தடவையும் உன் பாடியை நீ உடைக்க போகிற அதான் அப்படி சிஎல் கேட்கும்போது அவன் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னு இந்த தடவை எல்லாம் கரெக்டாக தான் போக நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஏற்கனவே 2 ஓட்டம் வயிற்றுக்குள்ளே வந்துச்சு, அது பார்க்க உனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, அடுத்த ஓட்டையை வாங்க போறியா அப்படி சியோ கத்திக்கிட்டு இருக்காளா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்லும்போது, என்ன சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்கியா, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போவேன், அதை பார்த்து நான் கவலை பண்ணுமா அப்படின்னு நம்ம சியோ கத்திக்கிட்டு இருக்காளா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பவர் வேணும்ல, பவர் போய் தூக்கி போடு எங்கேயாச்சும் அப்படின்னு வந்து சியோ வந்து கான்வர்சேஷனில் கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து சியோ வந்து என்ன பண்ணுறானா, ஓ அப்போ உனக்கு பவர் அப்போ வேணுமா, அப்போ தான் நான் குத்துறேன் பார், இதை முடிஞ்சா தடு 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 அப்படி சியோ குத்திக்கிட்டு இருக்கா. இங்கிட்ட வந்து லீ வந்து கொஞ்சம் காம் டவுனாக இருக்குப்பா 2 பேர் நிப்பாட்டிங்கன்னு சொல்லும்போது அங்கிட்ட வந்து ஹா வந்து ஃபைட் இன்னும் சண்டை போடுறாங்க அப்படின்னு ஹா பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்படி எப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானா. ஒரிஜினல் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதனாலனா அதுக்குள்ளே ஹீரோ அசோசியேஷன் ஆக்ஷன் எடுத்து எல்லாத்தையும் வந்து முடிச்சுருந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கானா, இவன் எப்படி எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான், அது நல்லா தடுக்கிறானே அப்படி சியோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து அது இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோமோ இங்கிட்ட ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸை காமிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஷேடோ உட்காரும், அப்புறம் ஸ்டார் டஸ்ட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஏதோ மல்டிபிள் பயோ சிக்னேச்சர் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அந்த அண்டர் கிரவுண்ட் லேபில். அதனால் அது மான்ஸ்டர் வந்து ஹார்ட் குரூப் ரிசர்ச் பண்ணுறதா நினைக்கிறோம். அது எக்ஸ்பிரிமெண்ட் இன்னும் அலைவாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போனா அங்கே இருக்க அந்த ஒரு மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஷேடோ வாக்கர் அப்படின்னு வந்து நம்ம டேரக்டர் கேட்கும்போது, நான் அதுக்குள்ளே போகணும்னு நினச்சேன் நைட்டு, ஆனால் என் எபிலிட்டினால கூட உள்ளே போக முடியல, அங்கே என்ன ஆச்சுன்னு கூட தெரில அப்படின்னு ஷேடோ வாக்கர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்போனா இது ரொம்ப டிஃபிகல்ட்டி போல, இப்போ என்ன பண்ணுறது. அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் அங்கே போயிட்டு இருக்காங்களா, ஸ்டார்டஸ்ட் கேட்குதான்னு கேட்கும்போது கேட்குது. ஓகே அப்போ அந்த அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்குன்னு நீ தேடுறதுக்கு நான் உனக்கு அப்ரூவல் தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் அங்கேருந்து வேகமாக கீழே போயிட்டுருக்கா உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டைமுக்கு தான் வந்திருப்பான். ஓகே இப்போது என் பிளானுக்கு ஏற்ற மாதிரியே நடக்குது, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, இருந்தால் நம்ம போய் அந்த பவரை கன்சியூம் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிறேன், ஏன்னா பயமாக இருக்கா வரலாம்ல எதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம சியோ கத்திக்கிட்டு இருக்காளாம். இங்கிட்ட வந்து லியோ சியோ அப்படிலாம் அவங்கள வந்து அப்படியே டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து கிம், என் பேர் கிம் டியான், நான் தான் அந்த என்னைய பார்த்து தான் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் பயப்பட தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் உன்னைய பார்த்தா பயப்படுறா, நீ அவனுக்கு கொடூரமாக இருக்க அப்படின்னு நம்ம சியோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி எதா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படின்னு லீயும் சியோலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீட் யூ, நான் தான் உங்கள் ஹீகோயிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா லைவ் ஆன் பண்ணி வச்சிட்டான் அதை சைடு. இதில் டெரரிஸ்டமா, இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்களா அப்படி தான் நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து டெரரிஸ்ட் கிடையாது, ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது ஓ எஸ் ரேங்க் ஹீரோ ஆப்பிள் பேங்கை வந்து லைவ் போட்டானா, தேங்க்யூ அந்த சிஎல் பிரிட்ஜை வந்து நீ உடச்சதுக்கு காரணம் அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண தானே, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ ரொம்ப நல்லவே தெரியுமா அப்படின்னு வந்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஹீன் குரூப்போட அண்டர் கிரவுண்ட். இந்த இடத்துல டெரபிள் டிசாஸ்டர் நடந்திருக்கு, இங்கே எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா, நானும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் வாங்க போகலான்னு சொல்லும்போது அந்த சைடு ஷேடோக்கா ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டஸ்டோட சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஸ்டார்டஸ்ட் கேட்குதா அப்படின்னு கேட்கும்போது, அப்போனா அந்த இடத்துல ரேடியோ சிக்னல் இதுக்கு மேலே ரீச் ஆகாது போல் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த ஈகோஸ்டிக் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், அவனை அங்கே சடனாகி வந்துட்டானே, அது இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த டேரக்டர் கத்திக்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் அப்படி சொல்லும்போது, சொல்லுங்க போய் எனக்கு கொஞ்சம் பார்க்க எடுத்துட்டு வா, அதில் வந்து பாதி கேரமல் பாதி சால்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்ததுக்குள்ளே வேலை போயிடுது அப்போ நம்ம அசிஸ்டன்ட் நினச்சிக்கிட்டு இருக்கா. இதே சைட் பார்த்தா நம்ம ஹீரோ லைவ் போட்டு உள்ளே போயிட்டு இருப்பார்ல, எல்லோரும் இதை பாருங்க அப்படின்னு. இந்த இடத்துல ரொம்ப க்ரீப்பியான பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி டென்ஷன் ஆறா வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த ஆறா ரொம்ப இன்சைனாக இருக்கு, அதை பார்த்தாவே பயமாக இருக்கே, அங்கே ஏன் இவ்வளோ எம்டியாக இருக்குது, மேக்ஸிமம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏதாச்சும் அட்டாக் ஆகிருப்பது அப்படிலாம் கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த ஏன் ரொம்ப கொரியா வந்து இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்த்தா இப்படி ஸ்கேர்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டோம், நம்ம ஹீரோ டக்குன்னு நோட்டீஸ் பண்ணி ஐயோ என்னாச்சு தெரியல, மொத்த கண்ணி எடுத்து தான் அவனை விட மாட்டேன் அவனு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பயத்தில் வந்து சுட ரெடியாக இருக்காளா. பார்த்து அந்த சைடு ஒரு அழகான க்யூட்டான பூனைக்குட்டி, என்னது இது வெறும் பூனையா, இதுக்கா நான் இவனுக்கு இது பயந்து அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது
இந்த இடத்துல இந்த பூனை என்ன பண்ணுது அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த பூனைக்கு பக்கத்துலேருந்து ஏதோ ரிப்பன் வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கையில் கண்டு வச்சுட்டு பின்னாடி லைவ் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரிப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூனையை மியூட்டேட் ஆகி அந்த பூனையே மியூட்டேட் ஆகி பின்னாடி ஹீரோ நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது இன்னும் கொடூரமாக மான்ஸ்டராக மாறுதா. ஐயா இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா அப்படின்னு அது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஐயையோ நான் எல்லாத்தையும் வாங்கிக்கோ புல்லட்டை சாப்பிடு எல்லையை சாப்பிட சொல்லி நம்ம ஹீரோ புல்லட்டை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஸ்டார்டஸ் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன சவுண்டு இது கன் ஷாட் மாதிரி இருக்குது. அப்புறம் ஸ்டார்டஸ் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதோட அதோட இந்த சாப்டர் முடியுது. யோசிச்சுக்கிட்டே தடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரிஜினல் ஸ்டோரியில் டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்பெஷல் பவர் வந்து அந்த ஹீரோ அசோசியேஷனுக்கு போயிருக்கோம். அப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஸோ சாரி கைஸ், கொஞ்சம் நாளைக்கு வீடியோ வரல, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஒரு வேளை இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னிங்கன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், அதை நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். திங்கக்கிழமை வந்து எல்லா வீடியோ நல்லா குவாலிட்டியோடு வந்துடும். ஸோ சாரி இத்தனை நாள் வீடியோ போல், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மன்னிச்சுக்கோங்க எல்லோரும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து உங்களுக்காக ஃபுல் வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.